திருப்பத்தூர் ஆம்பூரில் தரமற்ற முறையில் கட்டடம் கட்டப்பட்டதை அடுத்து அங்கு ஆட்சியர் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அரவிந்தன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அரவிந்தன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மின்னூர் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் மின்னூர் மற்றும் சின்னப்பள்ளிக்குப்பம் பகுதியில் உள்ள இலங்கை தமிழ் மறுவாழ்வு மையத்தில் மறுவாழ்வு மையத்தில் வசிக்கும் இலங்கை தமிழருக்காக மின்னூர் பகுதியில் உள்ள அரசு இடத்தில் சுமார் 12,42,00,000 மதிப்பீட்டில் 236 வீடுகள் கட்டப்பட்டு கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் கட்டப்பட்ட 236 வீடுகளையும் இலங்கை தமிழர்களுக்காக திறந்து வைத்த நிலையில் 18 நாட்களுக்கு பிறகு இன்று அந்த புதிதாக கட்டப்பட்ட வீட்டில் இலங்கை தமிழர்கள் குடியேற சென்றபோது முதலில் கட்டப்பட்ட வீட்டில் மேற்கூரையானது திடீரென பெயர்ந்து விழுந்ததால் அதிர்ச்சியடைந்த பயனாளிகள் இது குறித்து அதிகாரியிடம் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மாதூர் வட்ட வளர்ச்சி அலுவலர் மணவாளன் மற்றும் ஆம்பூர் வட்டாட்சியர் ரேவதி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தற்போது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் சம்பவம் நடந்த வீட்டில் ஆய்வு மேற்கொண்டு ஒப்பந்ததாரரிடம் இதற்குறித்து விசாரணை மேற்கொண்டு இது குறித்து உரிய நடவடிக்கை என பேட்டி அளித்துள்ளார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.